హల్లెలూయా స్తోత్రం. హల్లెలూయా స్తోత్రం. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மகிமை என்கின்றதான தலைப்பிலே என்னுடைய பிரசங்க வாக்கியத்தை ஆரம்பிக்கிறேன். மகிமை என்கின்றதான அந்த தலைப்பை இரண்டாக பிரித்து சொல்லும் பொழுது தேவ மகிமை, இனி ஒன்று மனுஷ மகிமை அல்லது உலக மகிமை. தேவ மகிமை ஒன்று, இரண்டு மனுஷ மகிமை அல்லது உலக மகிமை. முதலாவதாக தேவ மகிமையை குறித்து கவனிப்போம். கர்த்தரின் மகிமை பெரிது என்பதாக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீர் மகிமையை அணிந்து கொண்டிருக்கின்றீர் என்பதாக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இப்படியாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு பார்க்கும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் முழுதுமாக மகிமையோடு அவர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படியாக அவர் முழுதும் மகிமையோடு காணப்பட்டு கொண்டிருக்க மகிமையான அவருடைய வல்லமை என்று அவருடைய வல்லமையை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவர் மகா வல்லமையுடையவர். அப்படி இருக்க அவருடைய வல்லமையை குறித்து மகிமையான வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியாக அவருடைய வல்லமை மகிமையாக இருந்து கொண்டிருக்க அந்த மகிமையான வல்லமையின் வார்த்தையினாலே மனுஷ ஜாதிகளை தவிர மற்ற யாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அவருடைய மகிமையான வல்லமையின்படியே மனுஷ ஜாதிகளை பூமியின் மண்ணினாலே தம்முடைய திருக்கரத்தினால் சிருஷ்டித்தார். அப்படியாக அவருடைய மகா வல்லமையின்படி அவருடைய திருக்கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த மனுஷன் யாருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம்
1வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல் என்பதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தம்முடைய சாயல் என்றால் தேவனுடைய சாயல். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதாக கவனித்தோம். மகா மகிமையுடையவர் என்பதாக. மகா மகிமையுடையவராகிய தேவனுடைய சாயலின்படியே மனுஷ ஜாதிகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க 8வது சங்கீதம் 5வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மகிமையினாலே நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு மனுமக்கள் மனுஷ ஜாதிகள் ஒன்றான மெய் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இப்படியாக மகிமையினால், தேவ மகிமையினால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு மனுஷ ஜாதிகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க, இந்த மகிமை எப்பொழுதும் தம்மால் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷ ஜாதிகள் மத்தியிலே காணப்பட வேண்டும் என்கிறது அவருடைய நோக்கமாக காணப்பட்டது. அப்படி இருக்க அவருடைய நோக்கத்திற்கு மாறான ஒரு நிலைமையை மனுஷ ஜாதிகள் தன்னுடைய ஜீவிய பாகத்தில் எடுத்துக்கொண்டார்கள். அப்படியாக தேவ நோக்கத்திற்கு மாறான ஒரு ஜீவிய நிலைமையை அவருடைய கருத்துநிஷ்டர்களாகிய மனுஷ ஜாதிகள் தங்களுடைய ஜீவிய பாகத்திலே எடுத்துக்கொள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் இவர்களுக்குள் வைக்கப்பட்டதான தேவ மகிமை இவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவ மகிமையற்றவர்களானார்கள். எதினால்? தேவ நோக்கத்திற்கு மாறான பாவ ஜீவியத்தை எடுத்துக்கொண்டதினால். அப்படி தேவ மகிமையற்ற நிலைமையை இந்த மனுஷ ஜாதிகள் தன்னுடைய ஜீவிய பாகத்தில் எடுத்துக்கொள்ள தொடர்ந்து அவருடைய சந்ததிகளை குறித்து கவனிக்கும் பொழுது தேவ மகிமை அற்றதான ஓர் நிலைமை, தேவ மகிமை அற்றதான நிலைமையோடு மனுஷ ஜாதிகள் மனுமக்கள் இந்த உலகத்திலே பெருகிக் கொண்டிருக்க தேவனோ இவைகளை பார்க்கிறார். என்னுடைய மகிமையினால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படும்படியாக இவர்களை நான் சிருஷ்டித்திருக்க என்னுடைய மகிமையை இழந்து விட்டார்களே, என்னுடைய மகிமையற்ற அனுபவத்தோடு இவர்கள் காணப்படுகிறார்களே, இவர்களுக்கு நான் மறுபடியும் என்னுடைய மகிமையை கொடுக்க வேண்டும், என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதமாகிய மகிமையை நான் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தீர்மானத்தோடு அவர் காணப்பட
இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவர் ஒரு சிசுவாக, ஒரு குழந்தையாக அவதாரம் எடுத்தார். இப்படி இருக்க அவரை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதாக. மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மகிமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தோடு இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டு கொண்டிருக்க, தேவ மகிமை அற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த ஜனங்களை தேவ மகிமையினால் நிறைக்கப்பட்ட ஜனங்களாக மாற்ற வேண்டும். தேவ மகிமையினால் நிறைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஜனமாக மாற்ற வேண்டும். என்னுடைய மகிமையினால் நிறைக்கப்பட்ட சபையாராக மாற்ற வேண்டும் என்கின்றதான ஒரு விருப்பத்தோடு அவர் காணப்பட்டார், நோக்கத்தோடு காணப்பட்டார். இப்படி தேவ மகிமையினால் நிறைக்கப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனமாக, ஒரு சபையாக, சபையாராக இவர்கள் காணப்பட வேண்டும் என்றால் இந்த அனுபவத்தை நான் இவர்களுக்காக பாடுபட்டு ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆகவே நான் இவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அவர் காணப்பட, மனுஷ ஜாதிகளை, மனுமக்களை தேவனுடைய மகிமை நிறைந்த ஜனமாக மாற்ற அதற்குள்ள அனுபவத்தை ஆயத்தப்படுத்த தம்மை ஒப்புக் கொடுத்தார். பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், நமக்கு தாராளமாக தெரியும். பலவிதமான பாடுகளுக்கு அவர் உட்படுத்தப்பட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதாக. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவருடைய திருவுள சித்தத்தின்படி எவைகளில் எல்லாம் மகிமையாய் வெற்றி சிறக்க வேண்டுமோ அவைகளில் எல்லாம் மகிமையாய் வெற்றி சிறந்தார். மகிமையாய் வெற்றி சிறக்க தேவ மகிமை அற்ற அனுபவத்தோடு காணப்பட்ட ஜனங்களுக்கு தேவ மகிமையை கொடுப்பதற்கு ஏற்ற மகிமையான ஆசீர்வாதங்களையும் ஆயத்தமாக்கினார். அப்படி இருக்க தம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பாடுகள், அவருடைய பாடுகளால் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களை அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அவரால் அவருக்கு சித்தமானவர்களை கொண்டு
பரிசுத்த வேதாகமத்திலே மனுமக்கள் அறிய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்க, அந்த எழுத்துக்களை குறித்து, அந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் அல்லது எழுத்துக்கள் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி மகிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அவருடைய வார்த்தைகள் மனுமக்கள் மத்தியிலே சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அப்படி சுவிசேஷமாக அறிவிக்கப்பட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த சுவிசேஷத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்று. சுவிசேஷம் கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகள் அடங்குகிற அவற்றையே குறித்து பேசப்படுகிறது. அப்படி இருக்க அந்த சுவிசேஷம் மகிமையான சுவிசேஷம். யாருடைய சுவிசேஷம்? யாருடைய மகிமையான சுவிசேஷம்? நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். இப்படி நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் யாரை கொண்டு பேசப்படுகிறது? அவருடைய ஊழியக்காரரை கொண்டு பேசப்படுகிறது. இப்படி இருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் உங்களிடத்திலே பரம்பி மகிமைப்படுகிறது என்பதாக. கர்த்தருடைய வசனம் உங்களிடத்திலே பரம்பி மகிமைப்படுகிறது. இவ்வேளையிலே இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தருடைய வசனம் பேசப்பட்டு மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது. எது? கர்த்தருடைய வசனம். இப்படி இருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதை விசுவாசித்தால்? இந்த மகிமையான சுவிசேஷத்தை விசுவாசித்தால். இந்த மகிமையான சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது மகிமையுள்ள கர்த்தரை விசுவாசிக்கிறது. மகிமையுள்ள கர்த்தருடைய பாடுகளை விசுவாசிக்கிறது. மகிமையுள்ள கர்த்தரால் பாடுபட்டு ஆயத்தமாக்கின ஆசீர்வாதங்களை, மகிமையுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
இப்படி கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்ல, கர்த்தருடைய சாட்சி சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலே எப்படி சொல்லுகிறார்? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை, சுவிசேஷத்தை, மகிமையுள்ள சுவிசேஷத்தை விசுவாசிக்க என்ன சொல்லுகிறார்? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய சாட்சி என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் என்று. யாருக்கு? எனக்கு அருளுவார். நிச்சயம் அருளுவார். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று தான் கேட்ட மகிமையான சுவிசேஷத்தை விசுவாசித்து சொல்ல அடுத்து சொல்லுகிறார், அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அவைகளை எனக்கு தருவார், அவைகளை எனக்கு அருளி செய்வார் என்கின்ற விசுவாசம். அப்படி இருக்க இந்த அனுபவத்தை, இந்த மகிமையான அனுபவத்தை, இந்த மகிமையை, இந்த கிருபையை, இந்த கிருபைக்குள் அடங்கி இருக்கின்ற ரட்சிப்பை தனக்கு தேவன் கொடுக்கும்படியாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தருடைய சாட்சி 79வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசியுங்கள். என்னை ரட்சிக்கும் தேவனே, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். மகிமை மகிமை மாறுமை, மகிமை மகிமை மாறுமை, மனுவேலனே என்றும் நானே மனப்பூர்வமா அலையோ பாவே
ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 79வது சங்கீதம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? எங்களை ரட்சிக்கும் தேவனே, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் மகா மகிமை நிறைந்தவர் என்பதை குறித்து ஆரம்பத்திலே கவனித்தோம். அப்படி இருக்க அவருடைய நாமமும் மகா மகிமை நிறைந்ததாக இருக்க அவற்றை விசுவாசித்து நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எதிலிருந்து? பாவத்திலிருந்து. பாவத்திலிருந்து விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்பதான விண்ணப்பம். இப்படிப்பட்டதான இந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார், தேவன் ஏற்றுக்கொள்கிறார், தேவன் அங்கீகரிக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்கள் பாவங்களை மன்னித்து அவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். பாவங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே நிவர்த்தியாக்குகிறார். இப்படி இருக்க சாட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமை. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமை. தேவனுடைய அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மகிமை. கிருபை என்று சொல்லும் பொழுது சகல கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கி கூறப்படுகிறதான ஒரு வார்த்தை. அந்த கிருபைக்குள் தான் தேவனுடைய ரட்சிப்பும் இருக்கிறது. அந்த ரட்சிப்பு இருக்க, அந்த ரட்சிப்பை இவர்களுக்கு கொடுக்க, அந்த ரட்சிப்போடு அவருடைய மகிமையும் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமை அல்லது ரட்சிப்பின் மகிமை. இப்படி இந்த ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பினால் வருகிற தேவ மகிமை இவர்களுக்கு தேவனாலே அருளப்பட என்ன சொன்னார்கள் இவர்கள்? கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். விசுவாசித்தார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள், பெற்றுக்கொண்டார்கள். கிருபையை மகிமையை பெற்றுக்கொண்டார். இப்படி இருக்க எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
தேவனுடைய மகிமையான ரட்சிப்பின் மகிமை இவர்களுக்குள்ளே வைக்கப்பட, இவர்களுக்கு கொடுக்க, இவர்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறார்கள். அன்று ஆதியிலே அவருடைய சாயலின்படி மனுஷ ஜாதிகள் சிருஷ்டிக்கப்பட, அவருடைய மகிமை நிறைந்த சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட, அந்த மகிமை அவர்கள் நஷ்டப்படுத்த, அதை எப்படி கொடுக்கிறார் மறுபடியும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்கிற அனுபவத்தை கொடுக்கிறார். இப்படி இருக்க தம்முடைய சாட்சியை கொண்டு என்ன சொல்லி இருக்கிறார்? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று. இவர்களை அவருடைய சாயலின்படி விசேஷமாக சிருஷ்டிக்க, எதனாலே சிருஷ்டிக்கிறார்? ரட்சிப்பின் மகிமையினாலே சிருஷ்டிக்க என்ன சொல்லுகிறார்? நான் என் மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று இவர்கள் விசேஷமாக தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டவர்கள். எவ்வளவு விசேஷமான அனுபவம்! அப்படி அவருடைய மகிமைக்கென்று அவருடைய சாயலின்படி விசேஷமாக இவர்கள் உருவாக்கி படைக்கப்பட்டிருக்க, ஆண்டவர் இவர்கள் மத்தியில் என்ன விரும்புகிறார்? எல்லாவற்றிலும் அவருக்கு மகிமையை செலுத்துவதையே விரும்புகிறார். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அனுபவத்தை அடைந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க, பல காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படியே செய்யுங்கள். அவருடைய மகிமைக்கென்று அவர் இவர்களை விசேஷமாக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்க, இவர்கள் தங்களுடைய மண்ணுலக வாழ்க்கையிலே எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை உண்டாக செய்ய வேண்டும். அப்படி இருக்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவன் மகிமைப்படும்படி செய்ய வேண்டும். சரீரம் பல அவயவங்கள் கொண்ட அனுபவத்தோடு காணப்படுகிறது. ஒவ்வொன்றாக பிரித்து சொன்னால் சமயங்கள் போய்விடும், எல்லாருக்கும் தெரிந்ததை. பல அவயவங்கள் கொண்ட அனுபவத்தோடு ஒரு சரீரம் காணப்பட, எவ்விடத்தில் ஆனாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்தில் ஆனாலும் சரி, தன்னுடைய சரீரத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும்.
ஆவி தங்களுக்குள்ளே காணப்பட அந்த ஆவி தேவன் விரும்பாத செயல்களை செய்ய தூண்டக்கூடாது. ஆவி தேவன் விரும்பாத செயல்களை செய்ய தூண்டி அதை சரீரத்திலே நடப்பித்தால் சரீரம் தேவன் மகிமைப்படுவதற்கேற்றபடி காணப்படாது. ஆவியும் தேவன் மகிமைப்படுவதற்கேற்றபடி காணப்படாது. ஆவி தேவன் விரும்பாத எவற்றிற்கும் உட்படாதபடி அதற்கேற்றபடி எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் காணப்படுமாயில் அந்த ஆவியினாலே தேவன் மகிமைப்படுவார். இன்னும் சரீரத்தை குறித்து கவனிக்கும் பொழுது மண்ணுலக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலை நேரிடும். முக்கியமாக நோய்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், பாரங்கள், மனக்லேசங்கள், பல சூழ்நிலைகள் நேரிடும். எந்த சந்தர்ப்பத்தினாலும் சரி ஆண்டவரையே பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரையே பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான அந்த செயல்பாடுகளோடு காணப்படுவார்கள். இப்படியே இருக்க இனி என்ன? புசித்தாலும் குடித்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாக செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே பல புசிப்புகள் இருக்கிறது, குடிப்புகள் இருக்கிறது. எது தனக்கு தகுமோ அதைதான் தாங்கள் புசிக்க வேண்டும், அதைத்தான் தாங்கள் குடிக்க வேண்டும், பருக வேண்டும், பானம் பண்ண வேண்டும். இப்படி இருக்க இவற்றினால் தேவன் மகிமைப்பட வேண்டும். இப்படி ஆவியினாலும் சரீரத்தினாலும் புசிப்பினாலும் குடிப்பினாலும் தேவன் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி இருக்க இவர்களுக்குள்ளே இவர்களுக்கு மேலே தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் தங்கியிருப்பார் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியாகிய அல்லது பரிசுத்த ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் இவர்கள் மேலே தங்கியிருப்பார். இப்படி அவர் தங்கி இருக்க இது ஒரு ரகசியமான ஒரு தேவனுடைய செயல். மகிமையுள்ள ஆவியானவராக இவர்களுக்குள்ளே தங்கி இருக்க இனி ஒரு ரகசியம் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். அந்த நம்பிக்கையிலே தன்னுடைய மண்ணுலக வாழ்விலே கர்த்தருக்கு
கர்த்தர் விரும்பினபடியே மகிமையை மகிமையை அதிகம் அதிகம் அதிகமாக செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி இருக்க கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் இவர்களுக்குள் அருளப்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தருடைய செயல் மகிமையானது என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருடைய செயல் மகிமையானது. செயல் என்றால் கிரியை. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இவர்களுக்குள்ளே ரகசியமாக இருந்து கொண்டிருக்க அவருடைய செயல், அவருடைய கிரியை ரகசியமாக இவர்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்க அது விசேஷித்த அவருடைய திருவுள சித்தத்தின்படியான மகிமையான செயல், மகிமையான கிரியை. இப்படி இருக்க 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து வாசியுங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து அவருடைய மகிமையான செயல் இவர்கள் மத்தியிலே நடப்பிக்கப்பட அந்த மகிமையால் விசேஷமான சந்தோஷம் களிகூறுதல் உண்டாகிறது. அது எப்படிப்பட்ட சந்தோஷம் களிகூறுதல்? நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான களிகூறுதல். யதார்த்தமான ஆவிக்குரியவர்கள் இப்படித்தான். பேரளவிலே ஆவிக்குரியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய மகிமையான சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் அப்படிதான். ஏன்? அவர்கள் நம்பிக்கை தேவன், அவர் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. அவரை இவர்கள் காண்கிறதில்லை. அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அப்படி இருக்க இந்த களிகூறுதலின் அனுபவம், சந்தோஷம் அனுபவிக்கும் அனுபவம், இந்த நிறைவான அனுபவம் இவர்கள் மத்தியிலே தொடர வேண்டும். அதற்கு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையை தேட வேண்டும். தொடர்ந்து சோர்ந்து போகாமல், ஆவியினாலும் சரீரத்தினாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவன் விரும்புகிற நற்கிரியை செய்து கர்த்தருடைய மகிமையை தொடர்ந்து தொடர்ந்து தேட வேண்டும். இப்படி கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவர்கள் மனுஷரால் வர மகிமையை தேட மாட்டார்கள். கர்த்தருடைய சாட்சி என்ன சொல்லுகிறார்? மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மனுஷரால் வரும் மகிமையை
நாங்கள் தேடவில்லை, தேடமாட்டார்கள். மனுஷர்கள் தன்னை புகழ மகிமைப்படுத்த அது வேண்டாம். தேவன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் எந்நேரமும் தேவனுக்கு நான் மகிமையை செலுத்த வேண்டும், அல்லது தேவன் விரும்புகிற நல்ல கிரியை செய்ய வேண்டும், அவர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியே இவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிறவைகளை அல்ல, இந்த உலகத்திலே பல பல ஏராளமான காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கின்றது. அவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதி சீக்கிரத்தில் காணப்படாதவைகள் எவைகள்தான்? கர்த்தருடைய மகிமையானவைகள் தான், மகிமையான செயல்கள் தான், மகிமையான கிரியைகள் தான். அவைகளை நோக்கியே இவர்கள் இருப்பார்கள். அதை குறித்த நாட்டத்தோடு தேட்டத்தோடு காணப்படுவார்கள். அப்படி இருக்க தன் மத்தியிலே உலகத்தாரால் பல உபத்திரவங்கள் நேரிடும். பிள்ளைகளால் தாய் தகப்பன்மாருக்கு நேரிடலாம், புருஷனால் மனைவிக்கு ஏற்படலாம், மனைவியால் புருஷனுக்கு ஏற்படலாம், மற்றும் இனஜன பந்துக்கள் பல ஜனங்களால் பல உபத்திரவங்கள் நேரிடலாம். அதுவும் அபூர்வம். லேசாக தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உபத்திரவம் அதி சீக்கிரத்திலே நீங்கும். அப்படி அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவம் நீங்க மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை இவர்களுக்கு கொடுக்கும். அதிகமான நித்திய கன மகிமையை இவர்கள் விரும்பிக் கொண்டிருக்க, இந்த மகிமையை தாங்கள் பெற்றுக்கொள்ள தாங்கள் கை கொண்டு நடக்க வேண்டிய அநேக ஆலோசனைகள் இருக்கிறது. அது கர்த்தருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனையின்படி கர்த்தர் என்னை நடத்த வேண்டும். அதற்கென்று ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். உம்முடைய ஆலோசனையின்படி
நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே, உலகத்தின் முடிவிலே, முடிவிலே என்னை மகிமையில் நித்திய கன மகிமையோடு மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இப்படியே இவருடைய விண்ணப்பம் காணப்பட்டு கொண்டு கர்த்தருடைய விசேஷமான மகிமை இவர்களுக்கு அருளப்பட அவருடைய ஆலோசனையின்படியே அவரால் நடத்தப்படுவார்கள். அவருடைய ஆலோசனையின்படியே இவர்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்க உலக வாழ்க்கையை முடிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் ஒரு சாட்சியை குறித்து எப்படி சொல்லுகிறது என்றால், அவன் மகிமையுள்ளவனாய் மரணம் அடைந்தான் என்பதாக. அவன் மகிமையுள்ளவனாய் மரணம் அடைந்தான். நினைத்துக் கொள்ளுவார்கள், எல்லாரும் மரிக்கிறது போல இவனா மரித்தான், ஆண்டவரை பின்பற்றினேன், அவரை விசுவாசித்து வாழ்கிறேன் என்று பலவிதமாக சொல்லிக்கொண்டு காணப்பட்டாள். என்ன எல்லாருக்கும் உயிர் போகிறது போல என்ன இவர்களுக்கும் உயிர் போச்சு, இவர்களும் மரணம் அடைந்தார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த மரணம் மகிமையுள்ள மரணம்.
எதினாலே? சரீரத்தினாலே, ஆவியினாலே, புசிப்பினாலே, குடிப்பினாலே. அதோடு முடிகிறதில்லை. வீணானதை விரும்புகிறார்கள். வீணானது என்று எவைகளை எல்லாம் இவர்கள் விட்டார்களோ அதையெல்லாம் மறுபடியும் விரும்புகிறார்கள். அதை விரும்பி இருக்க பொய்யை நாடுகிறார்கள். பொய்யான, போலியான, கள்ளத்தன. இந்த உலகமே மாய. இதில் காணப்படுகிறது எல்லாம் பொய், வீணானது. இதையே நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நாடிக்கொண்டிருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் மத்தியிலே கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் மத்தியிலே, உங்களுக்குள்ளே கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் சிந்தித்து பாருங்கள். ரட்சிப்பின் மகிமையான விசேஷமான அனுபவத்தை வைத்தார். இன்னும் தொடர்ந்து மகிமையான அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தார். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எந்த மகிமை? தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமையை பெற்ற இஸ்ரவேலாகிய தேவனுடைய ஜனங்களை விட்டு விலகி போயிற்று. அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனால் மகிமையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்க தேவனால் வைக்கப்பட்டதான மகிமை விலகி போனதான நிலம். ஏன்? அவரால் பெற்ற மகிமை அவமானப்படுத்தி விட்டார். வீணானதை விரும்பி விட்டார்கள். பொய்யை நாடினார்கள். தங்கள் மத்தியிலே எவ்வளவு மகிமையான விசேஷமான காரியங்களை செய்தார் சிந்திக்கவில்லை, உணர்வில்லை. நிலைமை பரிதாபமாக மாறினது. இப்படி இருக்க வீணானதை இவர்கள் விரும்புகிறார்களே, பொய்யை நாடுகிறார்களே. சில சந்தர்ப்பத்திலே அந்த வீணானதவற்றை தங்களுக்குள்ளே புகுத்திக் கொள்ளுவார்கள், தங்களுக்குள்ளே வருவித்துக் கொள்ளுவார்கள். இல்லை என்றால் தன்னுடைய பிள்ளையின் மத்தியிலே அவைகளை வருவித்துக் கொள்ளுவார்கள். இப்படி இருக்க இவர்கள் என்ன சொல்லிக் கொள்வார்கள்? நாங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய மகிமையை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இதோடு சேர்ந்து இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு வகுப்பானவர்கள் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க, நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், அவரை நமஸ்கரிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவருக்கு ஆராதனை செய்கிறோம். பூட்டா பாட காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தாங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி இருக்க இவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே மூடர்கள். மூடனுக்கு மகிமை தகாது என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மூடனுக்கு மகிமை தகாது. பேரளவிலே தேவனுடைய மகிமை எல்லாவற்றை நஷ்டப்படுத்தி, தேவனுடைய மகிமை இல்லாமல் கர்த்தரை எங்களுக்கு தெரியும் என்று பெரிய அறிவாளிகள் போல தங்களை குறித்து சொல்லிக்கொள்ள இன்னும் உலகத்திலே பலவிதமான கல்வி அறிவுகளோடு, ஞானத்தோடு, பட்டங்களோடு காணப்பட்டு கொண்டிருக்க தங்களை குறித்து மேன்மையாக எண்ணுகிறார்களா? கர்த்தருடைய பார்வையிலே இவர்கள் மூடர்கள். மூடனுக்கு மகிமை தகாது. ஏன்?
இவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று பேரளவிலே சொல்லிக்கொள்ள பொய்யை நாடுகிறவர்கள், வீணானதை விரும்புகிறவர்கள், உலக மகிமையை இவர்கள் விரும்புகிறவர்கள். சாத்தான் இவர்கள் மத்தியிலே உலக மகிமையை காண்பித்துக் கொள்ளுவான். இந்த மக்களுக்கு என்ன வேணும்? உலக மகிமை தான் வேண்டும். காத்திலே மகிமை வேண்டும், சுண்டிலே மகிமை வேண்டும், முகத்திலே பல ஆயில்கள் பூசி அதில் மகிமை வேண்டும், தலையை சிங்காரித்து அதில் மகிமை வேண்டும், மூக்கில் மகிமை வேண்டும், காலில் மகிமை வேண்டும், விரல்களில் மகிமை வேண்டும், வஸ்திரத்தில் மகிமை வேண்டும். சாத்தான் உலக மகிமை இவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். சாத்தான் உலக மகிமையை இவர்களுக்கு காண்பித்து கொடுக்க இவர்களுக்கு அதுதான் அந்த விருப்பமாக இருக்குது. வீணான மகிமை, பொய்யான மகிமை தெரியாது. இந்த மகிமையை சாத்தான் காண்பித்து கொடுக்க இது விசேஷமாக இருக்கும். காண்களிலே காதுகளிலே மகிமையை வருத்திக் கொள்வார்கள், சுண்டிலே மகிமையை வருத்திக் கொள்வார்கள், கழுத்திலே மகிமையை வருத்திக் கொள்வார்கள், மூக்கிலே மகிமையை வருத்திக் கொள்வார்கள், காலிலே மகிமையை வருத்திக் கொள்வார்கள், தலையிலே மகிமையை வருத்திக் கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக காணப்பட்ட காலத்திலே என்ன சொன்னார்? நான் என்னை மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என்று. என்னை நான் மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். அநேகருக்கு உலக மகிமை, அவர்கள் விரும்புகிற மகிமையை அவர்களாலே தங்களுக்குள்ளே வருவித்து தங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? சமயம் போகிறது. அவர்கள் தேவனால் வரும் மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். அவர்கள் தேவனால் வரும் மகிமையிலும் மனுஷரால் வரும் மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இவர்களுக்கு தேவனால் வரும் மகிமை வேண்டாம், ரட்சிப்பின் மகிமை, ஆசீர்வாதங்கள் இவைகள் ஒன்று வேண்டாம். மனுஷரால் வரும் மகிமையின் மேல்தான் அதிகமான விருப்பம். அதற்காகத்தான் தனக்கு விருப்பமான இடங்களிலே ஒவ்வொன்றையும் போட்டு தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அடுத்தவர்களும் பார்க்க நன்றாயிருக்கிறது. காத்தில் மகிமை, அங்கே இங்கே எல்லாம் மகிமையாக இருக்கிறது. மனுஷரால் வரும் மகிமையை அநேகர் விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் இன்று அப்படியே போய்கொண்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒருவரால் ஒருவர் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அடுத்தவருடைய மகிமையை விரும்ப எப்படி இவர்கள் ஆண்டவரை விசுவாசிப்பார்கள்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதாக கவனித்தோம். விசுவாசிக்க இடமில்லை. ஏன்? உலக மகிமை வேண்டும், மனுஷரால் வரும் மகிமை வேண்டும். இப்படி மனுஷரால் வரும் மகிமையை அநேகர் தேடி விரும்பி அதை தன்னுடைய சரீரத்திலே வகித்துக்கொள்ள, வருவித்துக்கொள்ள அநேகர் என்ன லெச்சை கொடுப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? நீ லெச்சையினால் நிரப்பப்படுவாய். அநேகர் லெச்சைக்குட்படுகிறார், வெட்கத்துக்குரிய காரியத்திற்கு உட்படுகிறார்கள், நாணத்துக்குரிய காரியத்திற்கு உட்படுகிறார்கள். அப்படி லெச்சைக்குரிய, நாணத்துக்குரிய, வெட்கத்துக்குரிய அந்த நிலைமைக்கு உட்பட்டு இருந்தும் இவர்கள் பரிச்சேதம் வெட்கப்படார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. நாணமும் அறியார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. தங்கள் மத்தியிலே ஏற்பட்ட லட்சிய குறித்த சிந்தனை இல்லை,
நாணத்தை குறித்து சிந்தனை இல்லை, வெட்கத்தை குறித்து சிந்தனை இல்லை. தொடர்ந்து தொடர்ந்து அடுத்தரவால் வரும் மகிமையை விரும்பி விரும்பி தன்னை மகிமைப்படுத்தி பல விதங்களிலே மகிமைப்படுத்தி அப்படியே காணப்பட்டு கொண்டிருக்க வாழ்க்கையில் முடிவு வரும். 49வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசியுங்கள் சீக்கிரம். 49வது சங்கீதம் 17வது வசனம். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போக மாட்டான். அவன் மகிமை அங்கெங்கயா சிரசு முதல் பாதம் வரை மகிமையை வருவித்தார்களே, அடுத்தவர்களும் இவருடைய மகிமை குறித்து பெரிதாக சொன்னார்களே, மரிக்க இந்த மகிமை இவர்களை பின்பற்றி செல்லாது, இவர்களோடு போகாது. இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனிலே பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, உங்களை நீங்கள் விரும்பும் உலக மகிமை உங்களுக்கு வேண்டுமா? அதை நீங்கள் தன்னுடைய சரீரத்திலே வருவித்துக் கொள்கிறீர்களா? உலக வாழ்க்கையின் முடிவிலே அந்த மகிமை உங்களை பின்பற்றி செல்லாது. எல்லாம் களத்தை எடுப்பார்கள், தாராளம் தெரிந்ததை. ஆனால் நாம் கவனித்தோம், ரட்சிப்பின் மகிமை அவரால் வைக்கப்பட அவன் மகிமையுள்ளவனாய் மரணம் அடைந்தான் என்று. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீர் எனக்கு தந்தவர்கள் என்னுடனே கூட இருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். அவருடைய விருப்பத்தை தெரிவிக்க ஆண்டவராய் இயேசு இந்த விருப்பத்தை நிறைவேற்ற மத்தியாகாசத்திலே வெளிப்படுவார். இவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக மத்தியாகாசத்திலே வெளிப்பட கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும் மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும் என்று நாம் சுவிசேஷம் கேட்டோமே, அதே வார்த்தை அங்கே நிறைவேறும். மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தம்மை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க சுருக்கம். அவர் எல்லாவற்றையும் நம்மை கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மகிமையான சரீரத்தை, அவருடைய சரீரம் மகிமையான சரீரத்தோடு எழும்பினது. அவர் மரித்தார், மகிமையான சரீரத்தோடு எழும்பினார். அப்படிப்பட்ட அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பான சரீரத்தோடு இவர்கள் மறுரூபப்படுத்தப்படுவார்கள். அப்பொழுது உயிரோடு அநேக பரிசுத்தவான்களுடைய ரட்சிப்பின் மகிமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் காணப்படுவார்கள். இவர்கள் யாவரும் சேர்ந்து மத்தியாகாசத்தில் நிற்கும் ஆண்டவராகிய இயேசுவின் மத்தியிலே வெளிப்படுவார்கள். அப்படி இருக்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று. மகிமையுள்ள விசேஷமான வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோடு கூட ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்படுவார்கள். அவருடைய திருவுள்ள சித்தத்தின் காலம் வரையிலும் அந்த பாதுகாப்பான இடத்திலே இருக்க, அதற்கப்புறம் தம்மோடு கூட காணப்படுகிற பரிசுத்தவான்களோடு தூதரோடும் வல்லமையின் தூதரோடும் மிகுந்த மகிமையோடும் மிகுந்த வல்லமையோடும் ஜோலி தருகிற அக்கினியோடும் வானத்திலே வெளிப்படுவார். அப்படி இருக்க உலக மகிமையை அனுபவித்து உலக யாத்திரை முடித்தார்களே, அவர்கள் மோசமான சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்குரியவர்களாக விழித்தெழுந்திருப்பார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அப்படி எழுந்திருக்க
உலகத்திலே காணப்படுகிற பாவிகளுக்கும் உலக மகிமை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதான அந்த ஜனங்களுக்கும் மோசமான ஒரு சரீரம் கொடுக்கப்படும். இவர்கள் யாவரும் ஆண்டவருடைய இந்த மிகுந்த வல்லமையையும் மிகுந்த மகிமையையும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வல்லமையின் தூதரன் வெளிப்படுகிறதை கண்டு கன்மலையின் வெடிப்புகளிலும் கன்மலையின் கபிகளிலும் பூமியின் குன்றுகளிலும் குன்றுகளின் சந்துக்களில் எங்கும் மறைந்து ஒளித்து கொள்ள பிரயாசப்படுவார்கள், புலம்புவார்கள். ஏன்னா அவருடைய பயங்கரம் அப்படி இருக்கும். புலம்பை பிடைத்து ஓலமிட்டு அவருடைய மகிமை பிரதாபத்திற்கு விலகி ஒளித்து கொள்ள பிரயாசப்படுவார்கள், ஒளித்து கொள்வார்கள். ஆனாலும் முடியாது. அவருக்கு முன் விசாரிக்கப்பட நிறுத்தப்படுவார்கள், அவரால் விசாரிக்கப்படுவார்கள், நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் என்ன சொல்லப்படுது வாசியுங்கள். பாதாளம் தன் வாயை விரிவாக அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் கலிகூர்தலும் அதற்குள் இறங்கி போவார்கள். மகிமை எல்லாம் நரகமாகிய பாதாளத்திலே அப்படியே இறங்கி போவார்கள். அதற்கப்புறமாக ஆண்டவர் இந்த பூமியை அளிப்பார், சில வானங்களை அளிப்பார், புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று. இந்த பூமியில், இந்த புதிய பூமியிலே தேவனிடத்திலிருந்து அவருடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இந்த புதிய பூமியிலே ஸ்தாபிதமாகும். இந்த பூமியிலே ஸ்தாபிதமாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசியுங்கள். முடிக்கிறேன், வாசியுங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். சதாகாலம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோடு தேவனால் கொடுக்கப்படுகிற நித்திய கன மகிமையோடு மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு களிகூறுதலோடு காணப்படுவார்கள். இந்த மகிமையான பாக்கியமான அனுபவம் இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருக்கும் வேண்டும். ஒருவராக நரகமாகிய பாதாளத்திலே மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலைமையோடு இறங்கக்கூடாது. அந்த நிலைமைக்கு நீங்களாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த ஆவிக்குரிய கன்வென்ஷனில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்ட சுவிசேஷத்தின்படி தாங்களுக்கு தேவனுடைய மகிமை வேண்டும். அதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், தேவனை கூப்பிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு காணப்பட்டு தேவனை நோக்கி அதீதமாக வேண்டுதல் செய்யுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்கள். மகிமையான இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை, இரட்சிப்பின் மகிமையை அடைந்து ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட்டு பரலோக ராஜ்யம் பிரவேசித்து கர்த்தரால் அருளப்படும் மகிமையான நித்திய கன மகிமையை பெற்று கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவோடு சதா காலம் காணப்படும் பாக்கியசாலிகளாய் காணப்படுங்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.